ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ திருமண வாழ்க்கைக்கான ஆலோசனைகளை இந்த நாளிலே நான் சுருக்கமாக சொல்லிக்க விரும்புகிறேன். திருமணம் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு நியமமாக இருக்கிறது. இது தேவன் இந்த உலகத்திலே மனிதன் தனியாக இருப்பது நல்லதல்ல என்று கண்டு அவனுக்காக தேவன் அன்பு பாராட்டி ஏற்படுத்தின ஏற்ற துணை என்று வேதம் சொல்கிறது. தனிமையா இருக்கிற மனிதனை பார்க்கின்ற கடவுள் அவன் முழுமை பெறவில்லை என்பதற்காக, முழுமை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் கடவுள் ஏற்ற துணையை உண்டாக்கினார் என்று மூலமொழியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்ற துணை அஸ்வினி, ஏற்ற துணை எப்படி எடுத்துக்கொள்ளலாம்? பிரான்சிஸ் அஸ்வினிக்கும், அஸ்வினி பிரான்சிஸ்க்கும் ஒரு ஏற்ற துணை. ஒரு ஆண் பெண் இல்லாமல் முழுமை அடைவதில்லை, ஒரு பெண் ஆண் இல்லாமல் முழுமை அடைவதில்லை. அதை தான் முழுமை பெறுகின்ற நபர்களாக இன்றைக்கு இவர்கள் இந்த திருமண வைபவத்திலே பிரவேசித்திருக்கிறார்கள். கடவுள் இவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவுள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் ஆண்டவர் இவர்களை படைத்தார்? ஏன் ஆண்டவர் இந்த திருமணத்தை ஏற்படுத்தினார் என்றால், இவர்கள் ஆளுகை செய்ய வேண்டும், அதோடு கூட எல்லா ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் இந்த திருமணத்தை ஏற்படுத்தினார். 3 காரியங்களை மட்டும் நான் சொல்லி இவர்களுக்காக ஆலோசனை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவதாக, இந்த பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கையில் இவர்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தையை சார்ந்து நீங்கள் வாழ வேண்டும். அந்த வார்த்தை தான் உங்களை வாழ வைக்கின்ற அற்புதமான அஸ்திவாரமாக இருக்கிறது. 119ஆம் சங்கீதம் 105ஆம் வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உடைய வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது என்று. இந்த திருமண வாழ்விலே அஸ்திவாரம் தேவனுடைய வார்த்தை தான். அவர்கள் இருவரும் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை வாசித்து தேவனிடத்திலிருந்து ஆலோசனையை பெற்று நீங்கள் வாழும் பொழுது உங்கள் வாழ்க்கை எந்த சூழ்நிலையிலும் அசைக்கூடாத ஒரு ஸ்திரமான வாழ்க்கையாக இருக்க முடியும் என்றால் வேதம் சொல்கிறது, ஒரு மனிதன் அவன் புத்தியுள்ளவனாக இருக்க வேண்டும் என்றால் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதனை செய்கிறவனாக இருக்க வேண்டும். திருச்சபையிலே நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். அநேக தேவனுடைய வார்த்தைகள் அல்ல வாயனை கற்றுக் கொடுத்திருக்கிறார். தேவ வசனங்கள் உங்களுக்கு போதிக்கப்படும். அதை நீங்கள் உள்வாங்கிக் கொண்டு ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே நீங்கள் காத்திருக்கும் பொழுது கடவுளுடைய ஆலோசனைகளின் மூலமாக நீங்கள் கட்டப்படுவீர்கள் என்றால் வேதம் சொல்லுகிறது. அநேக ஆலோசனைகள் வேதத்தில் இருக்கிறது. நீங்கள் ஆண்டவர் சமூகத்திலே காத்திருந்து அந்த ஆலோசனைகளை கணவனும் மனைவியாக பெற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு மேன்மையான வாழ்க்கையை எல்லோரையும் காட்டிலும் வாழ முடியும். ஒரு எடுத்துக்காட்டான தம்பதியர்களாக நீங்கள் வாழ முடியும். ஆகவே கர்த்தர் அவ்விதமாய் உங்களை நடத்துவாராக. வேத வசனம் உங்கள் வாழ்க்கையின் அஸ்திவாரமாக இருக்கட்டும். அது உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்புவதாக. இரண்டாவதாக, வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், ஃபியர் ஆஃப் காட், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்கள் வாழ்க்கையிலே இருக்கும் பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இப்பொழுது கூட அந்த 128ஆம் சங்கீதத்தை நாம் பாடலாக பாடினோம். அதில் கடவுளுக்கு பயப்படுகிற மனுஷன் எவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கடவுளுக்கு பயப்படுதல் என்றால் கடவுள் விரும்புகிற காரியத்தை நாம் செய்ய விரும்புவது, கடவுள் வேண்டாம் என்று விட சொல்கிற காரியத்தை விட்டு விடுவது, இதுதான் கடவுளுக்கு பயப்படுகிற பயம். அந்த பயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் யாரும் உங்கள் இதை செய், அதை செய், இதை செய்யாது என்று சொல்ல வேண்டியதில்லை. ஏனென்றால் உங்களுடைய செயல்களை எல்லாம் பார்க்கிற ஆண்டவர் இருக்கிறார் என்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கும்போது நீங்கள் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்வீர்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். எவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான்? கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் உடைய வேலை ஆசீர்வதிக்கப்படும். கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி வீட்டுவர்களில் கனிதரும் திராட்சை கொடியை கொண்டிருப்பார். உன் பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் கடவுள் கொடுக்கிற ஆசீர்வாதம் பாருங்கள். யாருக்கு அது? கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதனுக்கு. அதே போல கர்த்தருக்கு பயப்படுகிற பெண்ணை குறித்து நீதிமொழிகள் 31:30 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பெண்ணே புகழப்படுவார். பாருங்கள், புகழ்ச்சி கடவுளுக்கு பயப்படுகிற பயத்தின் மீதமாக. கணவனாக இருந்தாலும் சரி,
மனைவியாக இருந்தாலும் சரி, நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உள்ளவர்களாக இருக்கும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயம் உங்களுக்குள் இருக்கும் பொழுது நீங்கள் நிறைவான ஆசீர்வாதங்கள் வாழ்க்கையில பெற்று அனுபவிப்பீர்கள். ஏனென்றால் ஒரு பெண்ணிற்கு அலங்காரம் குணம், ஒரு ஆணுக்கு மேன்மை கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினால் வருகிற ஞானம். இந்த ஞானமும் குணமும் இணைந்து செல்லும் பொழுது நிச்சயமாகவே உங்கள் குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் ஆண்டவருக்கு பயப்படும் போது உங்கள் வாழ்வை வாழ்வதற்கான எல்லா ஞானத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே சில சலசலப்புகள் வருவதற்கு காரணம் என்னவென்றால் ஞானம் இல்லாத சூழ்நிலைகள். ஆகவே ஆண்டவருக்கு நீங்கள் பயப்படும் பொழுது உங்களுடைய வீடு ஞானத்தினால் கட்டப்பட்டு எல்லா நன்மைகளாலும் நிரப்பப்படும். கர்த்தர் அவ்விதமாய் உங்களை நடத்துவாராக. மூன்றாவதாக உங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டியது லவ் ஆஃப் காட், தேவனுடைய அன்பு. தேவனுடைய அன்பு உங்கள் இருதயங்களிலே எப்பொழுதும் நிறைந்து இருக்கிறதா இருக்க வேண்டும். எதிலே குறைவு வந்தாலும் ஒரு மனிதனுக்கும் ஒரு மனுஷிக்கும் ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் அன்பிலே குறைவு இருக்கக்கூடாது. எப்பொழுதும் நீங்கள் எல்லாவற்றிலும் சந்தோஷமாக இருப்பதற்கு அன்பு என்பதுதான் எல்லாவற்றுக்கும் அஸ்திபாரமாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது எப்பெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் அன்பிலே தொய்வு ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் நீங்கள் அந்த 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்க உங்களை ஒப்பு கொடுத்துக் கொள்ளுங்கள். அதை வாசிக்கும் போது உங்களுடைய அன்பு புதுப்பிக்கப்படும். நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிப்பீர்கள். இந்த அன்பு கடவுளுடைய ஆவியானவரால் நம்முடைய உள்ளங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது என்று ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்கிறது. ஆகவே இந்த அன்பு உங்களுக்கு ஊற்றப்படுவதாக. ஏனென்றால் கடவுள் கூட தன்னுடைய திருச்சபையை எப்படி அன்பு கூர்ந்தாராம், தன்னையே கொடுக்க அன்பு கூர்ந்தாராம். அதுபோல கணவன் தன் மனைவியிலே அன்பு கூற வேண்டும், மனைவி தன்னுடைய கணவனுக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிய வேண்டும். திருச்சபையின் உறவை கடவுள் கணவன் மனைவி உறவோடு கூட ஒப்பிடுகிறார். அப்படி என்றால் எவ்வளவு வெளியேற பெற்ற உறவு அல்லவா? அது நீங்கள் இருவரும் எப்பொழுதும் தேவனுடைய அன்பினாலே நிறைந்திருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த கிருபைகளை வைத்து நீங்கள் எப்போதும் ஸ்தோத்திரிக்கிறவர்களாக காரியத்தை உங்கள் வாழ்க்கையில செய்வாராக. சின்ன சின்ன வார்த்தைகள் தான் உங்கள் வாழ்க்கையை அதிகமாய் கட்டி எழுப்பும். நான் உன்னை நேசிக்கிறேன் என்கிற வார்த்தை, ஐ எம் சாரி, நான் இப்படி செஞ்சுட்டேன், ஐ எம் சாரி, இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. இந்த மாதிரி சின்ன வார்த்தைகள் தான் உறவை பலப்படுத்துகிறது. அநேக நேரங்களிலே நம்முடைய ஈகோக்களை உடைத்துக் கொள்ள வேண்டும். அன்புக்கு முன்பாக ஈகோ என்பது எதுவுமே இல்லை. ஐ எம் வெரி சாரி, இட்ஸ் ஓகே, ஐ லவ் யூ, இப்படி செய்துவிட்டேன். இதெல்லாம் அன்பினுடைய அஸ்திபாரமான வார்த்தைகள். அது நீங்கள் ஒருவரில் ஒருவர் இப்படிப்பட்ட அன்பு, எப்படிப்பட்ட அன்பு? இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தை சிலுவையிலே சிந்தினாரை ஒப்பு கொடுத்தாரே அந்த அன்பு, சுயநலம் இல்லாத அன்பு. நீ பெரியவளா நான் பெரியவனா என்கிற அது அல்ல, சுயநலமற்ற சாக்ரிஃபிஷியல் லவ், அகாபே லவ், தேவன் தியாகமாய் கொடுத்த அந்த அன்பிலே நீங்கள் இருவர் பிள்ளைகள் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த மூன்றும் உங்கள் வாழ்க்கையில் முத்தாய்ப்பாய் இருக்கும் பொழுது நீங்கள் எல்லோருக்கும் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். உங்கள் குடும்பத்திலே ஒருவரை குறித்து ஒருவர், யாரும் உங்கள் உறவுகளிலே ஒருவர் உங்களை குறை சொல்லவே முடியாது. அவர்கள் சொல்வார்கள், அன்பான மகன், அன்பான மகன். விதியம்பு சொல்கிற காரியம் என்ன? ஒரு மாமனார் ஒரு மாமியாரை என் பெற்றோர்களை காட்டிலும் நீ அதிகமாக நேசிக்க வேண்டும். இதுதான் வாழ்க்கையினுடைய மிக மிக முக்கியமான. ஒரு வீட்டிலே சமாதானம் இருப்பதற்கு ஒரு பெண் தன் வீட்டை காட்டிலும் தன்னுடைய மாமியார் மாமனார் வீட்டை அதிகமாக நேசிக்க வேண்டும். நீங்கள் நான் சொல்லுகிற ரகசியத்தை புரிந்து கொள்வீர்கள். இங்கே கூட அநேகர் இருக்கிறீர்கள், தன் வீட்டை காட்டிலும் தன் மாமனார் மாமியார் வீட்டை அதிகமாக நேசிக்கும் போது அந்த பெண்ணுக்கு பிரச்சனை இல்லாமல் வாழ முடியும். புரிகிறதா? அதனாலே எல்லாம் அன்பினால் தான் ஜெயிக்க முடியும். 2 காரியம் ஜெயிக்க முடியும். ஒன்று அன்பு, இன்னொன்று செல்வம். இது 2ஐ காட்டிலும் உலகத்திலே ஜெயிக்கின்ற வல்லமை எதற்குமே கிடையாது. ஆகவே நீங்கள் அவ்விதமாக வாழும்போது கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு சம்பவத்தை மட்டும் நான் சொல்லி நான் அதை உங்களுக்குள்ளே வைத்து நான் முடிக்க விரும்புகிறேன். பல ஆண்டுகளுக்கு முன்பாக அமெரிக்க தேசத்திலே ஒரு மனிதன் கார் ஓட்டி கொண்டு சென்று கொண்டிருந்தார். அப்படி கார் ஓட்டி கொண்டு சென்று கொண்டிருக்கும் போது வழியிலே அவருடைய கார் பழுதடைந்து விட்டது. கார் பழுதடைந்த உடனே அந்த மனிதன் என்ன செய்தார்? அந்த காரை சாலையின் ஓரமாக அவர் நிறுத்திவிட்டு அவர் யோசித்துக் கொண்டிருந்தார், யார் நமக்கு உதவி செய்வார்கள் என்று. அப்படியாக அவர் நினைத்துக் கொண்டிருக்கிற வேளையிலே ஒரு மனிதன் வேகமாக அந்த பக்கமாக வந்தார், காரிலே வந்தார். அவர் காரிலே வந்த அந்த மனிதன் காரிலிருந்து இறங்கி நடந்து இந்த மனிதத்திலே வந்தார். இவருக்கு தெரிந்தது இந்த மனிதனுக்கு ஏதோ பிரச்சனை, கார் பழுதடைந்து விட்டது என்று. அவர் நேர்த்தியாக அழகாக ஆடை அணிந்திருந்தார்.
அந்த அவருடைய காரை நிறுத்திவிட்டு இந்த மனுஷனுக்குள்ள வந்தார். அவருக்கு நன்றாக தெரிந்தது கார் பழுதடைந்து விட்டது என்று. வந்து என்ன செய்தார், அந்த காரோட பானட்டை திறந்து என்ஜினில் இருக்கிற கோளாறை அவர் சரி செய்து விட்டார். கொஞ்ச நேரத்தில் என்ஜின் சரியாகி விட்டது. அப்பொழுது அங்கே நின்றிருந்த கார் பழுதடைந்த நின்றிருந்த மனிதன் கேட்டான் அவரை பார்த்து, ஐயா நீங்கள் யார் என்று நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். அப்பொழுது அவர் சொன்னார், நான் தான் இந்த காரை வடிவமைத்த ஃபோர்ட், நான் தான் இந்த காரை வடிவமைத்த ஃபோர்ட். அது மாத்திரமல்ல, நான் தான் அந்த கம்பெனியுடைய நிறுவனரும் கூட. ஆகவே அந்த காரினுடைய பழுது என்னவென்று எனக்கு நன்றாக தெரியும் என்று சொல்லி அந்த கார் என்ஜினை பழுது பார்த்து அதை ஓடுவதற்கு உதவி செய்தார். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம், உங்களை உருவாக்கினவர் ஆண்டவர், உங்களை திருமண வாழ்க்கையை இணைத்திருக்கிறவர் ஆண்டவர். உங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன காரியங்கள் சவால்கள் வரும்போதெல்லாம் அதை நேர்த்தியாய் கைக்கொள்வதற்கு நேராக அவரிடம் போங்கள். அவர் நிறம் ஆலோசனைகளை கொடுப்பார். உங்கள் வாழ்க்கையை திரும்பவும் அழகாக எடுத்து செல்வார். இந்த வாழ்க்கை பயணத்திலே மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நீங்கள் கடவுளுடைய வார்த்தையை அஸ்திபாரமாக எடுத்துக்கொள்ளுங்கள். கடவுளுக்கு பயப்படுகிற பயத்திலே நிரம்பியிருங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளின் அன்பு உங்கள் உள்ளத்தை நிரப்பட்டும். நீங்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் பற்றாத நீரூற்று போலவும் நான் வாழ்த்துகிறேன். உங்கள் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க கடவுள் அருள் புரிவாராக.